இந்த உலகத்தில் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே தான் செஞ்சது தப்பு அப்படின்னு யார் உணர்கிறாங்களோ அவங்க திருந்திருவாங்க. இதுவே தான் பண்ண தப்பை யார் ஒருத்தங்க நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ அவங்க லாஸ்ட்டு வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. அப்படிப்பட்டவங்கள என்றைக்குமே திருத்துறதுக்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. அவங்களா பட்டு திருந்தட்டும் அப்படின்னு விட்டுறணும். அதை மீறி அவங்கள நீங்கள் திருத்த ட்ரை பண்ணால் அது உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர்லாம் தன்னோட வாழ்க்கையில் தான் கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு யோசிக்காமல் தன்னோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் மற்றவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க இல்லை என்ன தப்பு பண்ணாங்க அதை எப்படி குறை சொல்லலாம் இப்படின்னு ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை என்றைக்குமே வாழாதீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர்லாம் நான் நல்லவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவேன் பழகுவேன் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே எல்லா விதத்துலேயுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துட மாட்டாங்க. எல்லாருமே சின்ன சின்ன தப்பு ஒரு சில பேர்கிட்ட ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்காகலாம் ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பேசி பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அப்படி நிறுத்திடக்கூடாது. 100% நல்லவங்க கூட மட்டும்தான் நான் பேசி பழகுவேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளே கூட நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். நம்மளுக்குள்ளேயுமே கண்டிப்பாக ஒரு சில மைனஸ் இருக்க தான் செய்யும். ஒரு சில பேர் நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட குறை சொல்கிறாங்க இல்லை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வழிவகுத்து கொடுத்தது நம்ம தான் அப்படின்னு நிறைய பேர் மறந்துட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசினவங்க மேலேயும் அவங்க நடத்தையில் மேலேயும் மட்டும்தான் நம்ம குறை சொல்லிகிட்ருக்கோம். நல்லா யோசித்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு யாருக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம இடம் கொடுக்காமல் இருந்திருந்தா மற்றவங்க நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்காது அப்படின்றத உண்மையாகவே நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல நம்மலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவோம். பட்டு ஒரு கோவப்படுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் பர்சன் கிட்ட என்ன நியாயம் இருக்குது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பார்த்திங்கன்னா கோவம் அப்படின்றது நம்ம யார் மேலேயுமே நம்ம படமாட்டோம். அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். நம்ம மனசில் அளவுக்கு அதிகமாக ஒருத்தங்களுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஹேட் பண்ணுறதையும் உதாசனப்படுத்துகிறதையும் பார்த்திங்கன்னா தடுக்கவே முடியாது. ஸோ ஒருத்தருக்கு உங்களோட மனசளவில் அதிகமாக உரிமையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தவறை நீங்கள் என்றைக்குமே செய்ய மாட்டீங்க. இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க தானே நம்ம எவ்வளோ நாளும் காயப்பட்டுட்டு போயிடலாம் அவங்க தானே பேசுகிறாங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யாருக்கு எந்த அளவுக்குனாலும் நீங்கள் இடம் கொடுத்துக்கலாம். அதனால் அவஸ்தைப்பட போகிறதுமே முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான். நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் இன்றைய காலகட்ட உண்மைதான். சின்ன பொய் சொல்லும்போது வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் அது நாள்பட அது நம்மளையே முழுசாக அழிச்சிடும் அப்படின்றதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் பொறுத்துக்கிட்டே போகிறதுக்கு ஒரு எல்லை அப்படின்றது இருக்குது. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லை மீறி போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மரணத்தையே வெல்லக்கூடிய சக்தி ஒரு மனுஷனோட அன்புக்கு தான் இருக்குது. இதை நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு சில பேர் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சு போயிருந்தா கூட மற்றவங்க மனசில் அவங்க அன்பால் இன்னும் அவங்க மனசை ஆண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது ஒவ்வொரு மனுஷங்களோட கையிலையும் தான் இருக்குது. முடிஞ்ச வரை நம்மளோட வார்த்தைகளை ஒரு சாவி மாதிரி தான் பயன்படுத்தணும். ஒரு சாவியை வச்சு ஒரு பூட்டை திறக்கவும் செய்யலாம் மூடவும் செய்யலாம். இதே மாதிரி தான் ஒரு சில மனுஷங்களோட வாயவுமே நம்ம வார்த்தையால் அவங்கள பேசவும் வைக்க முடியும், பேசாமல் அந்த இடத்துல அமைதியாகவும் வைக்க முடியும். இது எல்லாமே நம்மளோட வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஒருத்தங்க ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு தடவை மன்னிக்கலாம், 2வது தடவை மன்னிக்கலாம், திரும்ப திரும்ப சகிச்சுக்கிட்டே